சுவானக மக்களே, இந்த வீடியோ என்ன பார்க்க போனா பிக் பாஸ்க்கு அன்அஃபிஷியல் ஓட் லிஸ்டா பார்க்க போறோம். உடனே ட்வீட் வந்துடாதீங்க, வெறும் அன்அஃபிஷியலா ஃபேக் ப்ரோ, நீ தற்கூரியா ப்ரோன்னு என்கிட்ட கேட்காதீங்க. எல்லா சீசனும் இந்த தற்கூரி கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கு. எல்லா சீசனும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு நம்ம அன்அஃபிஷியல் ஓட் லிஸ்ட் கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கு. பட் லாஸ்ட் வீக் நீங்க இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சீங்க ஃபேக்னு. லாஸ்ட் வீக் வந்து ரவினாவை அனுப்புனது ஒரு அன்ஃபேர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மாயா விஜயவர்மா இவங்க ரெண்டு பேரும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் காண்டி ரவினா வெளியே அனுப்பியிருக்காங்க. அது அபிஷியலா நிறைய பேருக்கு நிறைய நியூஸ் வேற வந்துச்சு, சேனல் எப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது அன்ஃபேர் தான், நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால இது ஃபேக் என்ன சொல்லாதீங்க, எல்லா சீசனும் கரெக்டா தான் காட்டிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றேன், என்னன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோல பாத்துட்டு இருக்கேன். ஒரே மாதிரி கமெண்ட் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. என்னன்னா சில பேர் வந்து அர்ச்சனாக்கு பயங்கரமா பேசியிருந்த ஆட்கள்லாம் சட்டனா இப்ப அர்ச்சனா தப்பு, தினேஷ் தான் கரெக்ட், தினேஷ் கரெக்டா பேசுறாரு, அர்ச்சனா ஓவர் ரியாக்ட் பண்றாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அது எந்த சீனா வீட்டுக்குள்ள வந்து தினேஷ் வந்து அர்ச்சனா வந்து பொட்டி எடுக்க சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு 2 நாளா நேத்துல இருந்து மென்டலி அந்த பொண்ணை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு அதனாலதான் காலையில வந்து பஸ் லோட் ஆகி மணிக்கிட்ட உட்காந்து பேசியிருப்பான். டாக்ஸிக்கா இருக்காரு, வெறுப்பா இருக்கு, சும்மா பொட்டி எடுக்கணும், எனக்கு பொட்டி தேவையில்லைங்க, காசு தேவைப்படுறவங்க எடுத்துட்டு போவாங்க, அதை விட்டு என்னையா எடுக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லி அந்த பொண்ணு உடைச்சிருப்பா. அந்த இடத்துல மணி கூட நீட்டா ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பான், என்னன்னா உன்னை வேணும்னு சொல்றது உன்னை வெளியே அனுப்பிட்டா ஒரு டைட்டில் பக்கத்துல பேரலாம்னு சொல்லி யோசிக்காரு, அதனால நீ கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோன்னு சொல்லி மணி கூட மென்ஷன் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம தேவையெல்லாம் விசித்ராவோட ஜாயின் பண்ணி வச்சு விசித்ரா அம்மா கூப்பிடுறாங்க பாரு, உங்க அம்மா கூப்பிடுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவையெல்லாம் தூண்டி விட்டுட்டு இருக்காரு. உனக்கும் விசித்ராக்கும் செட் ஆகாது, தினேஷ்க்கும் விசித்ராக்கும் நல்லா செட்டே ஆகாது, அது பயங்கரமா போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல தேவையெல்லாம் அர்ச்சனா இழுத்துட்டு ஜாயின் பண்ணும்போது அர்ச்சனாக்கு தான் ஹர்ட் அதிகமாகும். அதோட ஒரு பண்றாரு, அதான் வேணும்னு பண்றாரு, அர்ச்சனா கொண்டு விசித்ரா ஜாயின் பண்ணி விடுறது. அப்ப விசித்ரா அங்கிருந்து ஏதாவது பேசுவாங்க, அர்ச்சனா டென்ஷன் ஆவாங்க. சோ அந்த ஒரு தேவையில்லாத கேவலமான வேலை தான் உள்ள தினேஷ் பாத்துட்டு இருக்காரு கால்ல இருந்து. அதுக்குதான் கால் உடஞ்சு படுத்துருக்காரு. அண்ணன் தேவையில்லாம கால்ல இருந்து குதிச்சுக்கிட்டே இருந்தாப்ல, குதிச்சியா அந்த மாதிரி ஒரே குதிச்சாப்ல அண்ணன் கால் உடஞ்சு போச்சு. அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். அதுக்குன்னு ஓவர் ஆட்டம் படாதீங்கன்னா, போட்டு ஓவர் அந்த பொண்ணை போட்டு பொட்டி எடுத்துட்டு போயிட்டா நம்ம டைட்டில் வின் பண்ணலாம் நினைக்க கூடாது. ஒருவேளை மணி கூட டைட்டில் அடிச்சுட்டு போயிடும், அதனால பார்த்து நடந்துக்கோங்க. கம் டு தி டாபிக். சோ இன்னைக்கு அன்அஃபிஷியல் ஓட்ல பாத்தீங்கன்னா அர்ச்சனா தான் டாப்ல இருக்காங்க. ஒரு 2 லட்சம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. பட் 2 லட்சம் ஓட்டுகள் கம்மி தான். என்ன சீசனே செம போரிங் ஆச்சு, மக்கள் நிறைய பேர் பார்க்கல. என்கிட்ட கேட்டா சத்தியமா சொல்றேன், எல்லா சீசனும் கடைசி வாரங்கள் தான் விறுவிறுன்னு ஓடும். நம்மள ஆர்வமா பார்ப்போம், யார் டைட்டில் வின்னர், யார் ரன்னர் அப்படி. ஆனா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு, போடாவே கூட யாருக்கா கொடுத்து தொலைங்கடாங்க, உயிரை போட்டு வாங்காங்கன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால நிறைய பேர் சீசனையும் பார்க்கல, ஓட்டுகளும் போடல. பட் இருந்தாலும் கரெக்டா மக்கள் ஓட்டு போடுவாங்களா, அந்த மக்கள் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க. அதுல அர்ச்சனாக்கு 2 லட்சம் ஓட்டுகள் அன்அஃபிஷியல் வந்திருக்கு. 2வது இடத்துல மணி, தினேஷை விட மணி பெட்டர் பிளேயர் சொல்லி மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மணிக்கும் பிஆர்னு யாரும் தூக்கிட்டு வந்துடுறாங்க தயவுசெய்து. ஏன்னா இப்ப யாருக்கு ஓட்டுகள் வந்தாலுமே பிஆர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. யாருக்கு ஓட்டுகள் வந்தாலும் பிஆர், மாயாக்கு ஓட்டு வரல, அதனால மாயா வந்து பிஆர் இல்லையா மக்கள் ஓட்டுக்கலாம், தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டுகள் மட்டும்தான் இருக்கு. மற்றபடி மாயா பூர்ணிமாவுக்கு பிஆர் இல்ல, எல்லாமே நேச்சுரலான ஓட்டுகள் சொல்லி ஒரு உருட்டிட்டு இருக்காங்க. நீ உருட்டி மனசுக்கு எல்லாம் நல்லதா நடக்கும், உருட்டு அப்படின்ற மாதிரி. மணி 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. 3வது இடத்த தினேஷ் ஒரு 80,000 ஓட்டுகள் எடுத்து 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. 4வது இடத்துல விசித்ராக்கு எங்க மைனஸ் ஆச்சுன்னா, விசித்ரா எப்போ தினேஷோட பர்சனல் லைஃப் இழுத்து பேசினாங்களோ அன்னைக்கே ஒரு சட்டி மண் எடுத்து விசித்ரா அவங்க தலைவர் அவங்களே ஒத்தன மாதிரி ஆகி போச்சு. ஓட்டுகள் அப்படியே டவுன் ஆயிடுச்சு, மக்களுக்கே பிடிக்கல. ஏன்னா ஒருத்தன் லைஃப்ல கஷ்டப்பட்டு வந்திருக்கான், அந்த பர்சனல் லைஃப் காண்டி போராடுறான், அந்த லைஃப் இழுத்து போட்டு நீ பேசுறன்னு எவ்வளவு கேவலவாதியா இருப்பேன்னு சொல்லிட்டு மக்கள் அப்போ எடுத்துட்டாங்க. ஒரு 40,000 ஓட்டுகள் எடுத்து 4வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. 5வது இடத்தை பிடிச்சிருக்க நம்ம விஜயவர்மா. இங்கதான் காமெடியே இருக்கு. 24,000 ஓட்டுகள், என்னடா படுத்தே விட்டானப்பா அப்படின்ற மாதிரி வெறும் 24,000 ஓட்டுகளை வாங்கி 5வது இடத்துல இருக்காரு. 6வது இடத்துல நம்ம மாயாக்கா ஒரு 21,000 ஓட்டுகள். என்னக்கா பரலைய ஓட்டுகள்லாம் நமக்கு ஹிந்தி, மராட்டி, தெலுங்கு, கொரியன் லாங்குவேஜ்ல இருந்தா ஓட்டு கேட்பாங்களே, அந்த ஆட்கள்லாம் இங்க அதாவது அமௌண்ட் சரியா பாஸ் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். பாருங்க கூகுள் பேல அப்பப்போ ஸ்டக் ஆயிரும், ஒரு 24 கழிச்சு தான் போவோம். அதனால கொஞ்சம் பார்த்து இந்த பேடிஎம், போன்பே அந்த மாதிரி யூஸ் பண்ணி டப்புன்னு அனுப்பிட்டீங்கன்னா நம்ம ஆட்கள் ஓட்டுக்கு பிச்சை எடுக்க ஆரம்பிப்பேன். போஸ்ட் போடாண்டாமாப்பா, போஸ்ட் போடுவோம். அப்புறம் நான் கேட்டா அது ஃபேன் பேஜ், அது ஃபேன் எடிட் பண்ணி போட்டிருக்காமா. அதாவது ஹிந்தி தெலுங்குல எல்லாம் உங்களுக்கு ஃபேன் இருக்காங்க, ஏடா உருட்டுனது கொஞ்சம் நியாயமா உருட்டுங்களா. ஹிந்தி, தெலுங்கு, மராட்டில இருந்தெல்லாம் ஓட்டு கேட்டு போஸ்டா வருது. அந்த போஸ்ட் யாருன்னு கேட்டா அங்கெல்லாம் ஃபேன் பேஜ் இருக்காங்களா. தமிழ்நாட்டுல இந்த ஷோவை பார்க்க வைக்கலாம அவங்கள படுத்து போய் கிடக்காங்க. ஹிந்தி, மராட்டி, தெலுங்கு, கொரியன்ல இருந்தா அவங்க ஷோவை பார்த்து உங்க அக்காவுக்கு ஓட்டு கேட்கறானு. உருட்டுறதா இருந்தாலும் கொஞ்சம் நியாயமா உருட்டுங்களாட்டா. ஓட்டு ஒண்ணு சொல்றதுக்குள்ள நண்பர்களே. 7வது இடத்துல நம்ம பூர்ணிமாக்காவும் ட்ரை பண்றாங்க. விஷ்ணு பேரை சொல்லி எப்படியே அடிச்சு ஒரு சிம்பத்தி கார்டு வாங்கி ஓட்டுக்களை வாங்கிடலாமான்னு எங்க நடக்க, மக்கள் பூராத்தையும் பார்த்து போடுறானு. பூராமே பார்த்துட்டு அம்மா நீ எவ்வளவு பெரிய ஆளு உருட்டுறமா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட மாட்டேங்கானு. அக்காவுக்கும் இந்த பிஆர் டீம் போற ஓட்டுகள் தான் கொஞ்சம் சர்வே பண்ணிட்டு இருக்கு. மொத்தத்துல சொல்றேன்ல, இந்த வீட்டுக்குள்ள
மக்கள் ஆதரவே இல்லாம இவ்வளவு நாள் சர்வேயான 3 பேர், நிக்சன், மாயா, பூர்ணிமா. அல்ல நிக்சன் அவுட், போன வாரத்துக்கு வெளிப்பட்டாங்க. மாயா, பூர்ணிமா தான் இன்னும் இருக்காங்க. மக்கள் ஆதரவுங்கிறது இம்மி அளவு கூட இல்ல, கொஞ்சம் பேர் கிடக்காங்க. இப்ப ரீசெண்ட் டேஸா மாயாக்கு வந்திருக்காங்க. உண்மையா மாயாவோட என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. பட் டைட்டில் எல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்க ஃபேக்கா பிரதீப் கொண்டு குத்தி அனுப்புனீங்கல்ல, அது எங்களுக்குள்ள இருக்கு. அதனால டைட்டில் எல்லாம் கொடுக்க முடியாது. சோ இன்னைக்கான ஓட்டுகள் நீங்க கரெக்டா போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டுகளை கரெக்டா போடுங்க. யாருக்கு உங்களோட ஓட்டுகளை போட்டீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த